Hi students, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம 10th Geography Unit 4 ஆன இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ரிசோர்ஸஸ்னால் என்ன, எத்தனை டைப்பான ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது, இந்தியாவில் அந்த ரிசோர்ஸஸ் எங்கெங்கெல்லாம் டெபாசிட் ஆகிருக்கு, மெட்டல்னால் என்ன, நான் மெட்டாலிக்கு அப்படின்னா என்ன, அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி எத்தனை டைப்பான இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எங்கெங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். Any matter or energy derived from the environment that is used for living things include humans is called a natural resource. அதாவது இயற்கையிலேருந்து வரக்கூடிய எல்லா பொருளுமே என்னன்னு சொல்கிறாங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரிசோர்ஸஸ் அப்படின்றாங்க. இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ், மனிதர்களுமே என்ன அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சரிங்களா? இந்த ரிசோர்ஸஸை அதோட யூசேஜ், அதோட ஜென்ரேஷனை வச்சு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ரெனியூவபிள் ரிசோர்ஸு, இன்னொன்று என்னென்னா ஒன்று ரெனியூவபிள் ரிசோர்ஸு, இன்னொன்று நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸு. ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் என்னென்னா நம்ம மறுபடியும் உருவாக்கிக்க முடியும், அதே மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய ரீஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு இதுதான் என்னது ரெனியூவபிள் ரிசோர்ஸ். மறுபடியும் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னால் என்னென்னா இது க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப மில்லியன் கணக்கான வருஷங்கள் ஆகும், அதே மாதிரி காலி ஆயிடுச்சுன்னா உருவாக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ரிசோர்ஸஸ் தான் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். இது ஒரு 2 மார்க்கும் கூட பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க். சரிங்களா? அதுக்கடுத்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோகேஸு, டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி எல்லாமே ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ஸு. கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸு, அதுக்கப்புறம் இதெல்லாமே என்னது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். சரிங்களா? அதுக்கடுத்து மினரல்ஸை வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. உயிரோடு இருக்கக்கூடியது, உயிர் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் மைனிங் பண்ணி தான் எடுப்பாங்க. நம்ம இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்துலேயுமே கோல்டு, சில்வரு, அயனு, பாக்சைட்டு, மேக்னீஸு எல்லாத்தையும் எப்படி எடுப்பாங்கன்னா குழி தோண்டி எடுப்பாங்க இல்லைங்களா? ரொம்ப ஆழமாக மண்ணில் நம்ம இடத்துக்குள்ளார தான் இருக்குது, அதை டிக் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மினரல்ஸ் ஃப்ரம் தி எர்த் இஸ் நோன் அஸ் மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு சில எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கல்கத்தா இருக்குது. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் இது எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலது கொடுத்துருக்குறாங்க. இந்த லெசனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி டூயினோ பாக்ஸஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதா தான் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு நீங்கள் ரிவிஷனும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து மினரல்ஸ் பார்த்தாச்சு. மினரல்ஸை வந்துட்டு நிறைய டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக்காக பிரிக்கிறாங்க. மினரல்ஸ் பார்த்தாச்சுங்களா? மினரல்ஸில் 2 டைப்பாக இருக்குது, ஒன்று மெட்டாலிக், இன்னொன்று நான் மெட்டாலிக். இப்போ மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா மோர் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் அதில் இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அயன், மேக்னீஸ், அதுக்கடுத்து காப்பர், பாக்சைட், நிக்கல், ஜிங்க்கு, லெட்டு, கோல்டு, அலுமினியமு, இதெல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெட்டாலிக் மினரல்ஸ். ஏன்னா அதுக்குள்ளார நிறைய மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்க மெட்டாலிக் மினரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் எல்லாமே இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை வச்சு எந்த இண்டஸ்ட்ரி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அயன் ஓர் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் இருக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அயன் ஓர், அதாவது ஸ்டீல் சொல்கிறோம் இல்லைங்களா? நம்ம இப்போ எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் வந்துட்டு ஒரு பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப மிக்ஸ்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய மினரல் தான் என்ன அப்படின்னு சொன்னால் அயன் ஓர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே அயன் ஓர் எங்கே இருக்குது, அயன் பியூரஸ்ட் ஃபார்ம் அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் அயன் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்னடைட். ஒரு 5 டைப்பான அயன் ஸ்டீல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஹையஸ்ட்டு பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் அயன் எதுன்னா மேக்னடைட். சரிங்களா? அதுக்கடுத்து இந்தியாவிலே எந்த ஸ்டேட்டில் எங்கே அதிகமான அயன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜார்க்கண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அயன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 25% ஆஃப் தி கண்ட்ரியோட ப்ரொடக்ஷனில் இது ஜார்க்கண்ட் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? ஜார்க்கண்டில் அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 கிலோ அயன் ஓர் ப்ரொடியூஷன் பண்ணுறாங்கன்னா
250 கிலோ எங்கேருந்து வருதான், இங்கே ஜார்க்கண்ட்லேருந்து தான் வருது. இது புக் பேக்கில் சம்டைம்ஸ் மேப்லஸில் வந்து கேட்பாங்க, அயன் ஓர் ப்ரொடக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மார்க் பண்ணிக்க. இது வந்துட்டு ஏற்கனவே சோட்டா நாக்பூர் பிளாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோட்டா நாக்பூர் பிளாட்டோவில் இங்கே மார்க் பண்ணிருக்கு. இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டோவில் தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயன் ஓர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அயன் ஓர் கேட்டாலும் சோட்டா நாக்பூர் கேட்டாலும் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே மார்க் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா, ஏன்னா ஜார்க்கண்டில் தான் அதிகமான அயன் ஓர் ப்ரொடக்ஷன் இருக்குது, இங்கே தான் ஜார்க்கண்டும் இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயில் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதை செயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு. இதோட மெயின் ஒரு பெரிய பிரான்ச்சு சேலமில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இப்போ ஜார்க்கண்ட் தான் இந்தியாவிலே அதிகமாக அயன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக எங்கள் அயன் ஸ்டீல் இருக்குது, அயன் ஓர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. மோஸ்ட்டாக சேலமில் தான் ரொம்ப அதிகமான அயன் ஓர் ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு மினரல் எதுனா மேக்னீஸ். மேக்னீஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கிரே எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், பட் ஆனால் கீழே தூக்கி போட்டால் உடையக்கூடிய நிலைமையிலும் இருக்கக்கூடிய ஒரு மினரல். சரிங்களா, இது வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இம்பார்ட்டன்ட் மினரல் யூஸ்டு ஃபார் மேக்கிங் அயன் அண்ட் ஸ்டீல். அதாவது அயன் அண்ட் ஸ்டீலை உருவாக்குறதுக்கு எது முக்கியமானது இருக்கா, மேங்கனீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டலாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது அயன் ஓர் வந்துட்டு பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்குது, அது கூட மேங்கனீஸும் மிக்ஸ் பண்ணால் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 டன் ஆஃப் ஸ்டீலை உருவாக்குறதுக்கு எவ்வளோ மேங்கனீஸ் யூஸ் பண்ணுவாங்க, 10 kg மேங்கனீஸு அந்த 1 டன் ஆஃப் ஸ்டீலில் மிக்ஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அந்த அயனாக இருந்தாலும் அயன் ஓராகவே இருந்தாலுமே அது ரொம்ப வீக்காக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 1 டன் அப்படின்னு சொன்னால் 1000 கிலோகிராம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்னீஸை ப்ளீச்சிங் பவுட்ரு, அதுக்கடுத்து இன்செக்டிசைட்ஸு, பெயிண்ட்ஸு அண்ட் பேட்டரிஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த மொயல் அப்படின்னு சொன்னால் மேக்னீஸ் ஓர் இந்தியா லிமிடெட், இவங்க தான் இந்த மேக்னீஸ் ப்ரொடக்ஷனை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு நாக்பூரில் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இந்தியாவில் இந்த மேக்னீஸ் எங்கே அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஒடிசாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து காப்பர் தான் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல். எதுக்காக அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் உருவானதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு எந்த மெட்டலை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த காப்பரை தான் உருவாக்கி யூஸ் பண்ணாங்க. இப்போவுமே இந்த காப்பர் இல்லைனா மனிதர்களால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் என்ன இருக்குது, காப்பர் இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொன்னால் அதிகமான எலக்ட்ரிசிட்டியை இது பண்ணுறதுக்காக எல்லா எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் காப்பர் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா, காப்பரை வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, பிராஸ் அண்ட் ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர் அதுக்கப்புறம் ஜிங்க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது பிராஸா இல்லை பிரான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம சொன்னாலும் ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் மிஷினரி, வயர்ஸு, கேபிள்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, காப்பரை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்தியாவில் காப்பர் எங்கே அதிகமாக இருக்குன்னா ராஜஸ்தானில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து ஜார்க்கண்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 பிளேஸில் தான் என்ன இருக்குது. அதுக்கடுத்து மத்திய பிரதேஷ், இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் குறிப்பாக ராஜஸ்தானில் ப்ளஸ் ஜார்க்கண்டில் தான் இந்த காப்பர் ஓர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இவங்க தான் வந்துட்டு இந்த காப்பர் ப்ரொடக்ஷனை இது சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பாக்சைட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஓர் ஃப்ரம் விச் அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட். அலுமினியத்தை எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாக்சைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருந்தால் பிரித்து எடுக்கிறாங்க. சரிங்களா, பாக்சைட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கெமிக்கல்ஸ். சிமெண்ட்டு, கெமிக்கல் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிலும் என்ன பண்ணுறாங்க, பாக்சைட்டை இது பண்ணுறாங்க. அலுமினியம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த பாக்சைட் ஓர்லேருந்து தான் அலுமினியமை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பாக்சைட் அப்படிங்கிற அப்படி இல்லாட்டி ஆக்சைடு ஆஃப் அலுமினியம் என்னன்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வேர்டான லீபாக்ஸ் அப்படிங்கிற இதிலேருந்து வந்துச்சு. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்தியாவில் பாக்சைட் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஒடிசா, குஜராத்தில் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, நால்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் இவங்க எப்போ ஆரம்பிச்சுப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1981 ஆரம்பிச்சுப்பட்டுச்சு. அதுக்கடுத்து தண்டடோடி இந்த பிளேஸில் தான் இருக்குது. சார் ஒடிசாவில் தான் ஒடிசாவில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. இதோட பிரான்ச்சஸும் நிறைய இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து இப்போ மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தாச்சு.
நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னால் என்னென்ன இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் முக்கியமானது மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஸ், இதெல்லாமே நான் மெட்டாலிக்கு மினரல்ஸ் சரிங்களா. கோல், பெட்ரோலியம் இதெல்லாமே. இப்போது மைக்கா எங்கே இருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் ஏன்ஷியன்ட் பீரியடில் மைக்காவை ஆயுர்வேதிக் மெடிசனுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போவும் ஒரு சில ஆயுர்வேதிக் மெடிசனுக்காக இந்த மைக்கா அப்படிங்கிற மினரலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நான் மெட்டாலிக் மினரல்ஸ் சரிங்களா. அதே மாதிரி மெட்டாலிக் மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் கேட்பாங்க. அப்போது இது மட்டும் எழுதுனா கூட என்ன வந்துடும், நமக்கு 2 மார்க்ஸ் வந்துடும் சரிங்களா. அதுக்கடுத்து இப்போ மோஸ்ட்டாக இந்த மைக்காவை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு லோவர் பவர் லாஸஸை வந்துட்டு கம்மியாக வந்துட்டு அது மூலமாக பவரை நம்ம சென்ட் பண்ணோன்னா பவர் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதனால் மைக்காவை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில், எலக்ட்ரானிக் ஃபீல்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஒரு புக் பேக் 1 மார்க்கும் கூட சரிங்களா. இதுக்கடுத்து இது மைக்கா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆந்திர பிரதேசில், ராஜஸ்தான்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து லைம்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுண்ணாம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சுண்ணாம்பு எதுலேருந்து எடுப்பாங்கன்னா இந்த லைம்ஸ்டோன் தான் எடுப்பாங்க சரிங்களா. கால்சியம் கார்பனேட் ஆர் டபுள் கார்பனேட் கால்சியம், அதை தான் வந்துட்டு என்ன இருக்குன்னா லைம்ஸ்டோனாக உருவாகுது சரிங்களா. இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சோடா ஆஷு, கேஸ்டிக் சோடா, ப்ளீச்சிங் பவுடரு, பேப்பரு, சிமெண்ட்டு, அயன் ஸ்டீலு, கிளாஸு, ஃபெர்டிலைசர் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த லைம்ஸ்டோனை இது பண்ணுறாங்க சரிங்களா. மேஜராக இந்த லைம்ஸ்டோன் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் இருக்குது. கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ராஜஸ்தான் இந்த பிளேசஸ்லாம் இந்த இது இருக்கு லைம்ஸ்டோனு அதிகமாக இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து ஜிப்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிப்சம் இஸ் அ ஹைட்ரேட்டட் சல்பேட் ஆஃப் கால்சியம் விச் அக்யூர்ஸ் ஆஸ் ஒயிட் ஒப்பேர் டிரான்ஸ்பரண்ட் மினரல். இது வந்துட்டு ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மினரல். இது சல்பேட்டோ கால்சியத்தையும் தண்ணி ஊற்றி ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொன்னால் தண்ணி கொடுக்கும்போது ஜிப்சம் உருவாகுது சரிங்களா. மோஸ்ட்டாக ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத் எல்லாம் இந்த ஜிப்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கடுத்து எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா தி ரிசோர்ஸஸ் ஃப்ரம் விச் தி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் ஆர் கால்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ். எனர்ஜியை நம்ம எந்தெந்த மெத்தட்லேருந்தெல்லாம் எடுக்கிறோமோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம், அதுதான் எனர்ஜி ரிசோர்ஸ். எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம எனர்ஜி எடுக்கிறோமோ அதை எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போ நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சரிங்களா. கோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ஸு. Coal is an inflammable organic substance composed mainly of ஹைட்ரோகார்பன்ஸ். கோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்புலலாம் கறி ஒரு விறகு போட்டு அதை எரிச்சோன்னா கறி மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரக்கூடிய கறி மாதிரி தான் இந்த கோல் இருக்கும். நம்ம பூமிக்கு அடியில் இருக்கும். அதை எடுத்து நம்ம பற்ற வச்சோன்னா அவங்க பற்றிட்டு எரியும் சரிங்களா. அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ளேமை வச்சு நம்ம குக்கிங் நம்ம வந்துட்டு இதுக்கு தெர்மல் பவர் ஜென்ரேட் பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்க்கு இந்த கோல் யூஸ் ஆகுது. அதே மாதிரி கோல் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். கோல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இதில் வந்துட்டு ரொம்ப வேல்யூ இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கோலை வந்துட்டு ஒரு 4 டைப் ஆஃப் கோல் இருக்குது சரிங்களா. இது ஒரு 2 மார்க்கு. இதை வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கோலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்பான கோல் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். 80 to 90% வந்துட்டு கோல் கண்டென்ட் இருந்துச்சுன்னா, கார்பன் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது ஆந்த்ரசைட்ன்றாங்க. 60 to 80% கார்பன் கண்டென்ட் இருந்துச்சுன்னா பிட்டுமினஸு, 40 to 60 லிக்னைட்டு. ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய கோல் அப்படின்னு சொன்னால் அது பீட் சரிங்களா. அதுக்கடுத்து இதை வந்துட்டு கேஸாக, ஆயிலாக, எலக்ட்ரிசிட்டியாக, தெர்மல் பவர்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய தான் இந்த கோல் சரிங்களா. ஏற்கனவே கோல் வந்துட்டு எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஜார்க்கண்ட் தான் வந்துட்டு. ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட்ஸ் தான் என்னவாக இருக்குதுன்னா நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோலில் 90% இந்த பிளேசஸ் தான் வந்து ஜார்க்கண்ட், ஒடிசாவில் தான் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து கோல் இந்தியா லிமிடெட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. சரி, ஜஸ்ட் நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கடுத்து
அதுக்கடுத்து இந்தியன் லிக்னைட் ப்ரௌன் கோல். இந்தியாவில் வந்துட்டு லிக்னைட் ப்ரௌன் கோல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் கேரளாவில் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில். சரிங்களா. லாட்டின் வேர்ட் பெட்ரோ மீன்ஸ் ராக் அண்ட் ஓலியம் மீன்ஸ் ஆயில். இப்போ அதாவது ராக்கிலிருந்து வரக்கூடிய ஆயில் அப்படிங்கிறதுனால இந்த பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. 90% ஆஃப் பெட்ரோலியம் வந்து பார்த்தா ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோலியமாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா. புக்கில் வந்துட்டு பெட்ரோலியம் ஆயில் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் எனி ஒன் ஆயில் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் கேட்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா மும்பையை மார்க் பண்ணி மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த ஒரு ஆயில் ஃபீல்டே தெரிஞ்சாவே நமக்கு போதுமானது. நம்ம ஆயில் ஃபீல்டு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிடலாம். சரிங்களா. அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஹைட்ரோ கார்பன் கேஸ் மிக்சர் கன்சிஸ்டன்டிங் ப்ரைமர்லி ஆஃப் மீத்தேன். மீத்தேன் இருக்கக்கூடிய இது வந்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தில் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய பிளேஸில் போயிட்டு நிறைய மரம், செடி, கொடி, அனிமல்ஸு, விலங்கு எல்லாமே போய் விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து உடம்புலேருந்து வரக்கூடிய ஆயில் மூலமாக ப்ரெஷர், ஹீட்டு காரணமாக அங்கிருந்து ஜென்ரேட் ஆகக்கூடியது தான் வந்துட்டு நேச்சுரல் கேஸ். சரிங்களா. அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் யாருன்னா கெயில். சரிங்களா. அப்படின்னா கெயில்னா என்னென்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு டெல்லியில் இருக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து ராக்ஸு இதெல்லாம் உருவாகிறதுனால தான் என்ன ரொம்ப ஓவர் நம்ம பூமிக்கு அடியில் ரொம்ப ஆழமாக போக போக நமக்கு ஹீட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கீழே போய் இருந்திருக்கும், செடிமெண்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய இதுதான் வந்துட்டு என்னென்னா நேச்சுரல் கேஸ். சரிங்களா. அதுக்கடுத்து தி ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ஃபவுண்ட் இன் மும்பை ஹை அண்ட் பிசெம் ஆயில். மும்பை ஹை அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலே அதிகமான ஆயில் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன மார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மும்பை ஹை இங்கே மார்க் பண்ணி இங்கே தான் மும்பை இருக்கும். இங்கே வந்துட்டு என்ன பண்ணிடணும், நம்ம இங்கே தான் மும்பை இருக்கும். இங்கே என்ன பண்ணோம், நம்ம இது மும்பை ஆயில் ஃபீல்டுன்னு கேட்டாங்களே நம்ம இங்கே மார்க் பண்ணி மும்பை ஹை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதே மாதிரி கோல் ப்ரொடக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோலுக்கும் அயனுக்கும் எப்போவுமே ஒரே ஒரு பிளேஸ் தான். இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டில் தான் கோல், அயனு இதெல்லாமே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. சரிங்களா. மேப்பில் கேட்டால் நமக்கு மார்க் பண்ண தெரியணும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பார்ப்போம். சரி, ஓகே. கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் தான் வருதுங்க. சில தெர்மல் பவர் இஸ் ஜென்ரேட்டட் யூஸிங் ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் கோல், டீசல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1975. தெர்மல் பவர் கார்பரேஷன் ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி அந்த ஹீட்டு மூலமாக நம்ம அந்த ஹீட்டில் நம்ம தண்ணியை வாட்டரை ஃப்ளோ பண்ண விட்டு வாட்டர் ஹீட் ஆனால் என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகுமா, அந்த எவாப்ரேஷன் ஆகக்கூடிய அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு மிஷினை ரன் பண்ண விட்டு பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் தெர்மல் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெர்மல் பவர் கார்பரேஷனை 1975 உருவாக்கி இருக்கிறாங்க. இந்தியாவில் டோட்டலாக 13 கோல் எரிக்கிறதுனால வரக்கூடிய ஹீட் மூலமாக எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறாங்க. அதுவும் தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான். அதுக்கடுத்து 7 கேஸ் அப்படி இல்லாட்டி லிக்விட் ஃபியூலை யூஸ் பண்ணி அவங்க பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க, தெர்மல் பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அஸ்ஸாம், பீகார் இதெல்லாமே நெய்வேலி, மேட்டூர், தமிழ்நாட்டில் நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி வந்துட்டு தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ். சரிங்களா. அதுக்கடுத்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எப்படி உருவாக்குறாங்க, நியூக்ளியரில் பவர் உருவாக்குறான்னு பார்ப்போம். தி எனர்ஜி இஸ் ரிலேட்டட் டியூரிங் நியூக்ளியர் ஃபிஷன் ஆர் நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொன்னோம்னா நியூக்ளியர் ஒன்றா சேரும்போதோ அப்படி இல்லாட்டி இருக்கக்கூடிய நியூக்ளியரை ரெண்டாக பிரிக்கும் போதோ வரக்கூடிய ஹீட் மூலமாக பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் எந்த மினரல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா யுரேனியம் அண்ட் தோரியம், இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா இது ஒரு புக் பேக் 1 மார்க்கு முக்கியமான 1 மார்க்கும் கூட. இந்தியாவில் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மும்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராப்பூரில் 1969 தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில்
இப்போ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் உருவாக்குறாங்க. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்குனாங்கன்னு கேட்பாங்க. மும்பையில் தான் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு புக் பேக் 1 மார்க். சரிங்களா? அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் கல்பாக்கம், கூடங்குளம் இந்த பிளேசஸில் என்னது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. NPCIL நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் இதோட கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் மும்பையில் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ரினியூவபிள்ன்றது நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருளை மீண்டும் மீண்டும் உருவாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ரெனியூவபிள் பவர் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் பவர் ஜென்ரேட்டட் ஃப்ரம் வாட்டர் இஸ் டேர்ம்ட் அஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. தண்ணீர் இருக்குங்களா, வாட்டரை யூஸ் பண்ணி இப்போது நம்ம ஹீட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கணும்னா அது என்னென்னு சொல்கிறாங்க, தெர்மல் பவர் ஸ்டேஷன் சொல்லி பார்த்தோமா. இப்போது வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணணும், அது என்னென்னு சொல்கிறாங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி நீடில் 7% வந்துட்டு கவர் பண்ணுது, கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ பவர் ஸ்டேஷன் உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னால் 1897, கிட்டத்தட்ட 200 இயர்ஸுக்கு மேலேயே 220 இயர்ஸுக்கு மேலே முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனை உருவாக்கிட்டோம். அது எங்கன்னா டார்ஜிலிங்கில் உருவாக்கிட்டோம். இந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஃபரிதாபாத்தில் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து சோலார் எனர்ஜினா நமக்கு தெரியும், சன்லேருந்து வரக்கூடிய சன்லைட் மூலமாக நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது என்னென்னு சொல்கிறாங்க, சோலார் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த சோலார் எனர்ஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ஹீட்ரு, ரெஃப்ரிஜிரேட்டர், ட்ரையிங்கு, ஸ்ட்ரீட் லைட்டு, குக்கிங், பம்பிங் எல்லாத்துக்குமே இந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். அதுவுமே என்னது, ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து விண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தா விண்ட் டர்பைன். ஒரு சில ஊருக்கெல்லாம் போனால் உடுமலைப்பேட்டை, இங்கே தூத்துக்குடி, கன்னியாகுமரி சைடெலாம் போனீங்கன்னா விண்ட் எனர்ஜி, பொள்ளாச்சி சைடு போனால் கூட வந்துட்டு ஒரு காத்தாடி மாதிரி, பெரிய காத்தாடி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பெரிய காத்தாடி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய காற்றடிக்கும் போது அந்த ஃபேனை வந்துட்டு அந்த ஃபேன் சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். ஆக்சுவலாக அது ஃபேன் கிடையாது, அதுக்கு பேர் டர்பைன். சரிங்களா? இந்த டர்பைன் சுற்றும் போது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வேர்ல்ட்லேயே பார்த்தோன்னா ஒரே இடத்துல மிகப்பெரிய ஒரு விண்ட் எனர்ஜி சோர்ஸஸ் டர்பைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆரல்வாய் மொழி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. இதுதான் உலகத்திலே சின்ன பிளேஸ்லாம் அதிகமான விண்ட் டர்பைன்ஸை வச்சக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு எங்கே விண்ட் டர்பைன் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 எங்கன்னா குஜராத்தில் தான் பார்த்தோன்னா ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி இங்கே எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, விண்ட் எனர்ஜி இருக்குது. சரிங்களா? தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி 1998 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பயோமாஸ் எனர்ஜி அப்படின்னு சொன்னோன்னா பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ், அனிமல் டங்க்கு, கிச்சன் வேஸ்ட்டு, வாட்டர் ஏட்ஸ், அக்ரிகல்ச்சர் ரெசிடியூஸ், அதாவது இப்போ வந்துட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஃபுட் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கடுத்து ஆடு மாடு அதுலேருந்து வரக்கூடிய சாணி இருக்கும் இல்லையா, அந்த சாணியை எடுத்துகிட்டு போய் அவங்க மீத்தன் கேஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு பயோமாஸ் கேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் 1 மார்க்காகவும் கேட்பாங்க. டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் டைட்ஸ் அண்ட் ஓஷன் வேவ்ஸ் இது ரெண்டு யூஸ் பண்ணி அவங்க எனர்ஜி வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. கல்ஃப் ஆஃப் காம்பே டைடல் எனர்ஜியும், கல்ஃப் ஆஃப் கட்சியில் பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸில் என்ன பண்ணுறாங்க, இந்த டைடல் அண்ட் வேவ் எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக கேரளாவில் விலிஞ்சியம் அப்படிங்கிற பிளேஸில் பார்த்துட்டா இந்த திருவனந்தபுரத்தில் உருவாக்கி இந்த டைடல் எனர்ஜியை மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவில் எத்தனை டைப்பான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதுக்கான அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா இண்டஸ்ட்ரி என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு தி ஆக்டிவிட்டீஸ் விச் கன்வெர்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். அதாவது ரா மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு காட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்டனை ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தானு என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடிய காட்டனை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபினிஷ்டு ப்ராடக்டாக துணியாக மாற்றி கொடுக்குறாங்கல்ல, அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க,
இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸை அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸு, ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்பாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்ப்போம். அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னோன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல், இப்போ காட்டனு, சுகரு இதெல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா காட்டனும் சுகர் கேன் எல்லாமே இதுலேருந்து வருது, விவசாயம் பண்ணுறது மூலமாக தானே வருது. சரிங்களா? இப்போ காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இந்தியா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போது வந்துட்டு காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாங்கன்னா கொல்கத்தாவில் 1818 தான் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து காட்டன் ப்ரொடக்ஷனில் 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்துட்டு இந்தியா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு சம்டைம்ஸ் 1 மார்க்லேயும் கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி மேப்லேயும் மார்க் பண்ண சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு மும்பையில் தான் அதிகமான பிளாக் சாயில் இருக்குது. பிளாக் சாயில் தான் அதிகமாக இந்த காட்டன் க்ரோ ஆகும். சரிங்களா? அதனால் அங்கே காட்டன் அதிகமாக க்ரோ ஆச்சுன்னா அது ரிலேட்டடான கம்பெனிஸ் மும்பையில் அதிகமாக இருக்குமா? அதனால் மும்பை பக்கத்தில் நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் மார்க் பண்ண சொல்லி கேட்பாங்க. சம்டைம்ஸ் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா விச் பிளேஸ் இஸ் கால்ட் as மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? மும்பைன்னு தெரியும். சொல்லுங்கள். மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா மார்க் பண்ண சொல்லி கேட்டாலும் நம்ம மும்பையை மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் பிளாக் காட்டன் சாயில் அங்கே தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொன்னால் பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டு இது பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். சரிங்களா? அப்படி இல்லாட்டி நமக்கு என்ன கேட்பாங்க? மும்பை ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே மும்பையை மார்க் பண்ணிவிட்டு மும்பை ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கடுத்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, சவுத் இந்தியா கிடையாது. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா கேட்டாலும் இதுதான் மும்பை, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. சரிங்களா? மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயம்புத்தூரை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இங்கே கோயம்புத்தூரில் தான் அதிகமான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதனால் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர். சரிங்களா? மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா ரெண்டுமே தமிழ்நாடு தான். சரிங்களா? அதுக்கடுத்து ஜூட் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இப்போ வந்துட்டு கோணி பையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அரிசி மூட்டை எல்லாம் வருது. இப்போ வந்து பிளாஸ்டிக் பையில் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு எல்லாமே கோணி பையில் வந்துட்டுருக்கும். அதுதான் வந்துட்டு இங்கே கன்னி பேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கோணி பை உருவாக்குறதுக்கு மெயினாக ஜூட் தான் வந்துட்டு உருவாகுது. ஜூட்டை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கோல்டன் ஃபைபர். இது ஒரு புக் பேக் 1 மார்க். சரிங்களா? ஜூட்டை என்னன்னு சொல்கிறாங்க? கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜூட் மில் எங்கே உருவாக்குன்னா கொல்கத்தாவில் தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஜூட் க்ரோவிங் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஜூட் மில் அப்படின்னு சொல்லி கேட்டாலே இங்கே மார்க் பண்ணி இது ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு என்ன எழுதணும்? ஜூட் க்ரோவிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரிங்களா? மேப்பில் மார்க் பண்ண சொன்னால் ஜூட் என்னன்னு சொல்கிறாங்க? கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜூட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து சில்க் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தா ஏன்ஷியன் டைமில் இருந்து நம்மளோட இந்தியா சில்க்குக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து சில்க் ப்ரொடக்ஷனில் வேர்ல்டுலே 2nd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது சைனாக்கு அடுத்து. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் அதிகமான சில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து சுகர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக நம்மளோட காட்டன் டெக்ஸ்டைலுக்கு அடுத்து 2nd லார்ஜஸ்ட் அக்ரிபோஸ்டு இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சுகர் இண்டஸ்ட்ரி தான். சரிங்களா? வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2nd லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ்ட் ஆஃப் சுகரு வேர்ல்டுலேயே நம்ம 2வது அதிகமாக பிரேசிலுக்கு அடுத்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அதுக்கப்புறம் இந்த சுகர் கேன் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி சுகர் கேனும் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா உத்தரப்பிரதேஷ். ஏன் உத்தரப்பிரதேஷில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே தான் கங்கா, யமுனா ரிவர் எல்லாம் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்படி ஃப்ளோ ஆகும்போது அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக தண்ணி கிடச்சிட்ருக்கும். அங்கே ஃபெர்டைலான லேண்ட் இருக்குது. அலுவியல் சாயிலில் நிறைய சுகர் கேன் க்ரோ ஆகும். அதனால தான் உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணுறாங்க? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேனில் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்ப்போம். கிட்டத்தட்ட பேப்பர், லேக்கு, ஸ்போர்ட்ஸ் குட்ஸு, ப்ளைவுட்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? ஃபாரஸ்ட்லேருந்து வரக்கூடிய வுட்டு தேவைப்படும். சரிங்களா? அதனால தான் இதெல்லாம் இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸு
அதை அடுத்து லேக் இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு நம்மளோட இந்தியாவில் எங்கே வந்துட்டு பேப்பர் இண்டஸ்ட்ரி உருவாக்குனாங்கன்னா 1812 செராம்பூர், வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற செராம்பூரில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பேப்பர் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னா மத்திய பிரதேஷ், ஒடிசா, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ், இது வந்துட்டு நேபாநகரில் புர்ஹான்பூர் டிஸ்ட்ரிக்ஸ் மத்திய பிரதேஷில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மத்திய பிரதேஷில் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு அக்ரோ பேஸ்டு, ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தாச்சு. மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளோட இந்தியாவில் எங்கே வந்துட்டு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்தாங்கன்னா 1830 போர்ட்டோனோவா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம, எங்கே அயன் ஓர் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், ஜார்க்கண்ட், சோட்டா நாக்பூர் பிளாட்டோவோட ஜார்க்கண்டில் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அங்கே தான் வந்துட்டு அந்த அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் வெஸ்ட் பெங்கால், ஒடிசாலையும் இங்கே அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னா ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே உருவாச்சுன்னா 1947 குர்லா, மும்பையில் குர்லா அப்படிங்கிற பிளேஸில் தான் உருவாச்சு. அந்த கம்பெனி பேர் என்னென்னா ப்ரீமியர் ஆட்டோமொபைல்ஸ். இப்போ வந்துட்டு அசோக்கில் இப்போ காரு, பஸ்ஸு, அதுக்கடுத்து டெம்போ இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே, டிவிஎஸ், அசோக் லேலண்டு, ஹூண்டாயி, டாட்டா, இந்த கம்பெனி மேலே கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? இவங்க எல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். இங்கே எங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இங்கே மும்பை, சென்னை, ஜாம்ஷெட்பூர் இதெல்லாமே இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அசோக் லேலண்டு, டிவிஎஸ், ஹூண்டாய், அதுக்கப்புறம் ஓலா, ஊபர் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸஸ் எதுன்னா மும்பை, சென்னை, ஜாம்ஷெட் நகர், ஜபால்பூர் இங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இது வந்துட்டு ஒரு புக் பேக் 1 மார்க், சம்டைம்ஸ் மேப்லேயும் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா மார்க் தி பிளேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா என்னென்னா சென்னை. ஏன் இதுக்கு அந்த நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அங்கே அசோக் லேலண்டு, ஹூண்டாய், கியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதனால் இது என்னென்னு சொல்கிறாங்க, டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியானா எது, சென்னை. சரிங்களா? சென்னைக்கு இன்னொரு நேம் இருக்குது, மும்பை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா மெயினாக நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு போபால், ஹர்த்வார், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூர், ஜான்சி, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேசஸில் அவங்களோட பிரான்ச்சஸை வச்சுருக்கிறாங்க. மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெங்களூர் எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் மார்க் பண்ணி சொல்லி கேட்பாங்க, இல்லாட்டி 1 மார்க்கில் கேட்பாங்க. எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியானா இது பெங்களூர் தான், எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொன்னால் எதுனா பெங்களூர் தான். சரிங்களா? அதுக்கடுத்து மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச் இன் 2014 நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறோன்னா மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வராங்க. இது மூலமாக நம்ம உருவாக்கக்கூடிய காரு, பஸ்ஸு எதுவாக இருந்தாலும், ஃபோனு, பென்னு அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நம்மளை இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்லாம் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ வந்துட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் 1970 டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், டிசிஎஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கிறத வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து மெயினாக இங்கே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் இங்கெல்லாமே ஐடி கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? மேஜர் சேலஞ்சஸ் இன் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டி. அதுக்கடுத்து எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெரிய அளவிலான லேண்டு வந்துட்டு அந்த கம்பெனிஸ்க்கு இருக்காது. அதே மாதிரி நிறைய கடன் வாங்குறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி கடன் வாங்கினாலும் அந்த கடனுக்கு அதிகமான ரேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வாங்குறாங்க. அதுக்கடுத்து லேபர் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாமே தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸ்க்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் கம்மியாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய
இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள். சரிங்களா? இந்த லெசன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சது. புக் பேக் 1 மார்க்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் புக் பேக் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இல்லை வேறு ஏதாச்சும் வேறு எப்படியாச்சும் லைன் பை லைன் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். தேங்க்யூ. பை பாய்.